பாட்டியம்மா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் கரோகரா. இன்றைக்கு அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கணும். சரி பாட்டிம்மா, வீட்டாண்ட பார்த்தேன். சரி சீக்கிரமா வந்துட்டுமே, இன்னைக்கு கிளம்பிட்டு இருப்பீங்களான்னு. சரி பாட்டிம்மா, நமச்சிவாய். பாட்டம்மா, பாய். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் கரோகரா. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குற ஐயா வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவர் மாதந்தோறும் அன்னதானம் கொடுக்குறாரு. அவர் எப்போ அன்னதானம் கொடுத்தாலும் பேர் சொல்ல வேணாம், அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக கொடுத்துருங்கன்னு சொல்லுவார். ஸோ அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் மாதந்தோறும் கொடுக்குறாரு சார். மற்றும் அவங்க குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும். அவர் தெரியணுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் வாட்டி மட்டும் பேர் சொல்லிடுறேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும். நமச்சிவாய நமக்கு. வாங்க வாங்க வாங்க. அண்ணா அப்படியே வாங்கி நீங்க இல்ல, இது மேல 10-11 மணிக்குள்ள வந்துருவோம். சரி வாங்கிக்கோ. சரி சரி வாங்க வாங்க. 10-11 மணிக்குள்ள வந்துருவோம். இது மேல சீக்கிரம் வந்துரு. நான் ஆள் வந்து புதுசா எக்ஸ்ட்ரா வேற ஆள் போட்டுக்குது. நமச்சிவாய. ஒன்னா ஓம் நமச்சிவாய நமக. ரெண்டு. ஓம் நமச்சிவாய நமக. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். பல்லாண்டு வாழணும் அன்னதானம் பண்ணவங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. எத்தனை ஐயா? ரெண்டு. சௌகரியம் சௌபாக்கியம் தீர்க்காயுசா நல்லா இருக்கும். நமச்சிவாய நமக. எத்தனை வேணும்? ரெண்டு. ஓம் நமச்சிவாய நமக. ஒன்று. நானேனா நானேனா ஏமி ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கிறியா? நான் இருக்கேன் ஒரு பக்கம், நீ ஒரு பக்கம். நல்லா இரு. நான் என்ன நான் பார்த்து தூங்கி தாங்கி நாக்கிறேன். நான் சும்மா ஏதோ ஒரு வேளை சோறு கொடுக்குறேன், அவ்வளவுதான். அது கூட ஏதோ வந்தா கொடுக்குறேன், இல்லைன்னா ஆட்டோல 200 பேருக்கு மட்டும் கொடுத்துட்டு போறேன். நான் என்ன பண்றது? வெயிட் பண்ணு. எத்தனைனா? ரெண்டா? எத்தனை சாப்பிடுவீங்க? ரெண்டா? சரி, வீண் பண்ண விடாது. நல்லா கேட்டேன். ரெண்டு. வாங்க வாங்க, பார்த்து போனேண்ணா. சரிண்ணா. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய நமக. எத்தனை ஐயா? ரெண்டு. ஓம் நமச்சிவாய நமக. தாத்தா எத்தனை? ஓம் நமச்சிவாய. ரெண்டு. ஓம் நமச்சிவாய. சாப்பிடு. ரெண்டு. ஓம் நமச்சிவாய. அருணாச்சலீஸ்வராய நமக. நமச்சிவாய நமக. ஒன்று கொடு. இது சாமியார்களுக்கு கொடுக்கறது. நானும் சாமி சட்டை போட்டாலும் உங்களுக்கு தெரியல. சரி கொடுங்க. நானும் சாமியார். சரி போயிட்டு வாங்க. ஓம் நமச்சிவாய. அருணாச்சலீஸ்வராய நமக. புளி சாதம், ஒயிட் ரைஸ். ஓகேங்களா? ஓம் நமச்சிவாய. ஏன் நான் புளி சாதம்னா விரும்பி சாப்பிடுவில்ல நீ? ஒரு சாப்பாடு கொடு. போயிட்டோம். ஒரு ஒயிட் ரைஸ் கொடுத்துட்றேன். ஒரு ஒயிட் ரைஸ் கொடு. நமச்சிவாய. போயிட்டு வாண்ணா. ரெண்டா ஒண்ணா? ஓம் நமச்சிவாய. போயிட்டு வாமா. வாக்கா. எல்லாரையும் வர சொல்லாதக்கா, எல்லாரும் வந்துட போறாங்க. புளி சாதம் 2 கொடுத்துரு. எல்லாரும் வந்துட்டாங்கன்னா கஷ்டங்க, அதனால தாங்க. சரியா? ஊருக்கா கொடு. ஏன்பா இந்த அக்கா ஒரு புளி சாதம் கொடுத்துரு. ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? 2 ஐயா. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் கரோகரா. ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணுவாங்க. எல்லாரும் நல்லா இருப்பாங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கையா. அண்ணாமலை புண்ணியத்தில் அவர் அந்த ஐயா புண்ணியத்தில் நல்லா இருக்காரு. அவர் உங்க ஐயாவா? எந்த ஐயா? எந்த ஐயா? எந்த ஐயாவான்னு கேட்டான். அந்த ஐயா நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் கரோகரா. ஒன்று. ஓம் நமச்சிவாய.
நமச்சிவாய. ஓ நீங்க பிரதோஷம் சீக்கிரம் இருந்துச்சா? வாங்க 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 செய்யா, வாங்க ஐயா, வாங்க ஐயா, வாங்க ஐயா. ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? கொடுங்க, ஒரு 1/2 கிலோ கொடுங்க. 1/2 கிலோக்கு மேலே இருக்கும், பரவாயில்லையா? ஓம் நமச்சிவாய. நம்ம அமைதியா தான் சாமி போறோம், நீங்க கவனிச்சுட்டு தானே இருக்கீங்க. நான் எந்த ஒம்பு துமுக்குனா போறேன்னா அப்படியே சொல்ல டிஸ்டர்ப் பண்றானு. இது எப்படி நீங்க எமோஷனல் ஆகிறீங்களா? என்ன குழம்பு வரும் கடந்து வந்துருவேன். வெள்ளை வெள்ளை ஒன்று அமைதியாக ஒரு கேமரா வேணுமா? உலகம் பார்த்து வேடிக்கை. நமச்சிவாய. எத்தனை வேணும்? ஓம் நமச்சிவாய. இல்ல சாமி நீங்க சொல்லுங்க. எமோஷனல் ஆகுது இல்ல? கண்டி வந்தா செய்யறவங்க இல்ல இத்தனை வருஷமா நம்ம கொடுத்துருக்கிறோம். திம்மா சாப்பாடு கொடுக்குறானுங்க, அம்மா வீடியோ எடுக்கிறானுங்களா? இது திம்மா சாப்பாடா? ஒரு ஆள் ஃபுல்லா சாப்பிடுறோம். ஒரு இடத்துல கொடுத்துட்டு இருக்கிற மற்ற சாமியார்லாம் சும்மா வீடியோ எடுத்துன்னு வரணும். என்ன கண்டி கிடையாது. சாப்பாடு கொடுக்கறத வீடியோ எடுக்கிறோம். எத்தனை நீ சரி திம்மா சாப்பாடு ஆகட்டும், இம்மா சாப்பாடு ஆகட்டும், இம்மா சாப்பாடே கொடுக்குறேனே யார் தின்னுவாங்க? நீங்க வந்து அவரோட நினைவோடு நீங்க அதை ஆரம்பிச்சு செஞ்சு வரீங்களா? ஆமா. அந்த பணிக்கு வரும் தான் எவ்வளோ பேர் வந்து வேற யாருன்னா இருந்தாலும் பரவாயில்ல. இவனுங்களுக்கு என்னென்ன காண்டு பாருங்க, இவனுங்களுக்கு என்னென்னப்பா, இவனுங்களுக்கு எதை எப்படி பார்க்க வாய்ப்பு இல்லையே. இது ஏன் நமக்கு கிடைக்கலன்னு ஒருத்தன் திங்க் பண்ணல. சில பண்ணாங்க அதெல்லாம் அதை அமைச்சர் பார்த்து சரி சாமி. உங்களுக்கு 2 நமச்சிவாய. நமக்கு எத்தனை உங்களுக்கு? 2. நீங்க என்ன ஒரு புதுசா இருக்கீங்க? தண்டராம்பட்டு. என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? நானால் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. அதே நல்ல வேலை தானே? சரி போயிட்டு வா. தாத்தா வரேன், தண்ணி மட்டும் தரேன். ஓம் நமச்சிவாயம். தாத்தா ஆசிரமம்லாம் வந்து அந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்துட்டேன், புதுக்கோட்டை வரைக்கும். அந்த ஆசிரமம்லாம் ஃபுல்லா இருக்குதான், ஒன்றும் பண்ண முடியாதுன்றாங்க தாத்தா. முடிஞ்ச அளவுக்கு நீ ராமேஸ்வரமே போ. அது வழி இல்லையே, வேற வழி இல்லை, அவங்களும் வந்து ஃபுல்லாகுதுன்றாங்க. நான் என்ன பண்ண முடியும்? சரி தாத்தா இருக்கிறத நானும் சொல்லிட்டேன். கண்ணாடி இப்போ வாங்கி வந்துட்டீங்களா? சந்தோஷம். தெரிதா? இப்போ நல்லா தெரிதா கண்ணாடியே? சந்தோஷம். என்ன ஐயா வேணும்? தண்ணி மட்டும். சந்தோஷம் ஐயா, போயிட்டு வாங்க, பத்திரமா வச்சுக்கோங்க கண்ணாடி. நமச்சிவாய. நம்ம இறைவா. நமச்சிவாய. நமக்கு போயிட்டு வாங்க ஐயா, சந்தோஷம், நல்லா இருங்க சாமி. நமச்சிவாய. எத்தனை சாமி? ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் கரோகரா. எத்தனை ஐயா? 2. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் கரோகரா. நமச்சிவாய. நமக்கு எத்தனைங்க? 1. வாங்க சாமி. நமச்சிவாயம். நமச்சிவாயம். வெள்ளை சாப்பாடு 1. ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? 2. ஓம் நமச்சிவாய. நமக்கு அண்ணாமலையார் கரோகரா. எந்த வெள்ளை சாப்பாடு? ஓகே. 1. பூண்டு ஊறுகாய். பூண்டு ஊறுகாவா? யார் அவரு? நமச்சிவாயா. 2 விட்டுரும். சந்தோஷம். இப்ப யாரும் எங்கேயும் போயிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். நான் வந்த டைமிங் எனக்கு தெரியும், சரிங்களா? இப்ப யாருன்னா ஒருத்தர் கேட்டேன், சாப்பிட்டவங்க மீன் பண்ணி எதனா கேட்டேன்னா, இன்னைக்கு 2 ஆளை சம்பளத்துக்கு எக்ஸ்ட்ரா போட்டு எக்ஸ்ட்ரா சம்பளம் ஆனாலும் பரவாயில்லன்னு காலையில 4 மணிக்கே வர வச்சு சீக்கிரமா செஞ்சுட்டீங்க. ஆமா, இன்னைக்கு இல்ல, நேத்து அதே மாதிரி தான் வந்தாங்க. நமச்சிவாய். ஏன்னா என்ன சம்பளம் எக்ஸ்ட்ரா போகுது, 1000 ரூபாய் 1500 ரூபாய் ஒரு நாளைக்கு எக்ஸ்ட்ரா போகுது. ஓம் நமச்சிவாய். அவங்க எத்தனை நாளைக்கு வராங்களோ அத்தனை நாளைக்கு சீக்கிரமா கொடுப்போம். அவங்க வெள்ளை பூண்டு. வெள்ளை பூண்டா? மிக்சர் ஊறுகாய். ஓம் நமச்சிவாய. நமக இவர் எங்க இருக்கிறாரு? ஓம் நமச்சிவாய. இவர் அங்க தேடுறாங்க, இவர் எங்க இருக்கிறாரு? நீங்க போய் துரும்புல இருப்பீங்களா? ஓம் நமச்சிவாய். தூணா வேணா இருப்பேன்னு சொல்லுங்க, துரும்புல இருப்பேன். நான் சொல்றேன் தூண்ல இருப்பேன்னு சொல்லாதீங்க சாமி, தூண்ல இருப்பேன்னு சொல்லாதீங்க, தூணாதான் இருப்பேன் நானுன்னு சொல்லுங்க. ஓம் நமச்சிவாய். எத்தனை ஐயா? ஓம் நமச்சிவாய். வாட்டர் பாட்டில் மட்டும் 1. நமச்சிவாய் ஐயா. ஒரு சாப்பாடா? சரி சரி. ஓம் நமச்சிவாய். நமக்கு அதாவது நம்மளுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றது புரிஞ்சுங்க. நீங்க உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல, உதவி பண்றவங்களுக்கு உபத்திரம் பண்ணீங்கனாலே அது பாவம்.
கண்டிப்பா. நீங்க உதவி பண்ணாம இருந்தா பாவம் கிடையாது. உதவி பண்ண போறவனுக்கு உபத்திரம் பண்ற பாரு, அதை தடுக்கிறதே பாவம். தப்பு. நீ ஒருத்தனுக்கு ஒரு வேலை சோறு கூட போடல, அது போறது ஏன் எடுக்கணும்? இவ்வளவுலாம் எதுக்கு நீங்க பேசிட்டு இருக்கீங்க? எத்தனை நாள் பெட்ரோல் கொடுத்துருக்க வண்டிக்கு? எத்தனை பேருக்கு இங்க வேலை செய்யறவங்க சம்பளம் கொடுத்துருக்க? ஆமா. இந்த கேள்வி நீங்க கேட்டிருக்கேன் அவங்கள்ட்ட. இல்ல பொதுவா எல்லாரும் எல்லாம் இங்க இருக்கிற சாமியார்கள் எல்லாம் கொடுக்காதீங்க சாப்பாடு அப்படின்னு. ஒண்ணுமே முடியாததாங்க சொல்லுவாங்க. முடிஞ்சவன் எதுவும் சொல்ல மாட்டான். கண்டிப்பா. இப்போ உங்க கூட நம்ம மல்லிக்கிட்டு தயிர் இருந்தா என்னால முடியும். கண்டிப்பா ஆனா என்ன முடியலன்னா பேசாம போயிடணும், இப்படி கொத்திக்கிட்டே போயிடணும். நமச்சிவாய். அந்த மாதிரி எல்லாம் அது எப்படியா 2 பேரும் இருக்கதாங்க செய்வாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க கூடாது. அது சாமியார்களுக்குள்ளே இருக்கலாமா? நம்ம வேலையை நம்ம தொடர்ந்து செயல்படுத்திட்டே இருக்கணும். 2 பேர் இல்ல, 3/4 பேர். ஆமா. எல்லா விஷயம். நமச்சிவாய நமக. அப்புறம் எதுவும் கொடுக்காம போறீங்க? இந்தாங்க. இல்ல நீங்க வெத்தலை பாக்கா வாங்கி வச்சுட்டு வர போல. எத்தனை சாமி? 50,000 வெத்தலை பாக்கு. ஆமா, எல்லாம் வாங்கிட்டேன். இதுல தான் இருக்கு புறமே. கொட்டை பாக்கும் பாரா, வெறும் வெத்தலை பாக்கா தான் வாங்கினுக்கிறாரு. வெத்தலை பாக்கு சித்தர்னு கூப்பிட ஆரம்பிச்சிடாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல. அவர் சுண்ணாம்பு வாங்கி கொடுக்கறதா ரோடு கும்பிடுறாரு. ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ண. வாழ்வோம் பணி நமச்சிவாய. நமச்சிவாய. வாங்க ஐயா, வாங்க ஐயா. அப்புறம் சொல்லுங்க. தேடி நிக்கிறாங்க. தேடி இருக்காங்களா? நீங்க உங்களுக்கு வேலைனாலும் பரவாயில்ல, நீங்க மத்தவங்களுக்கு எழுதி வச்சிருங்க. உங்களுக்கு எல்லா சாமியாரும் எழுதி வச்சிருங்க உங்க சொத்தை. உங்களுக்கு வேணா பரவாயில்ல, இருந்தாலும் எல்லாமே பத்திரத்தோட தேடிங்கிறாங்க. ஒரு பக்கம் போட்ட ஒரு பக்கம் பத்திரம். எல்லாமே பிள்ளைகளுக்கு பூரா இங்க இருக்க. பிள்ளைகளுக்கு பூரா 14 கிலோமீட்டர் அவர் தான் எழுதி வச்சிட்டாரு. ஓஹோ, என் பிள்ளைய பூரா இருக்கணுங்கிற. சரி, இதுக்கு மேல அவர் நினைக்கிறாரு. என்ன ஒரு தாப்பா செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டாரு. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. வாங்க. ஓம் நமச்சிவாய. சிவாய திருச்சிற்றம்பலம். அண்ணாமலையார் நமச்சிவாய சாமி. அண்ணாமலையார் கரோகரா. நமசிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையார் அருளால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும்னு வேண்டிக்கிறோம். நமச்சிவாய. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. சிவாய திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. எதுனா ஐயா? ஓம் நமச்சிவாய. அருணாச்சலேஸ்வராய நமக. இறைவா நமச்சிவாய சாமி. நல்லா இருக்கீங்களா? பாத்தீங்களா, என்னுடைய ஆசீர்வாதம் பண்றதுக்கு நான் ஒரு சாதாரண யாரோ கொடுக்குற காசு, தந்தை தாய்க்கு அண்ணன் வந்து யாரோ கொடுக்குற காசுல கொடுக்குறேன் அப்படின்றது வந்து மனசு வேணும். அதாவது சாமி நமச்சிவாய நமக. இன்னைக்கு காலகட்டத்துல உங்ககிட்ட ஓப்பனா சொல்றேன், எப்படின்னா அன்னதானன்ற பேர்ல வந்து ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. என்னைக்காவது யாருக்கிட்டையாவது நீங்க என் சேனல் எவ்வளவு தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க? 5 வருஷமா பார்த்துட்டு இருக்கீங்களா? 4 வருஷம். என்னைக்காவது யாருக்கிட்டையாவது ப்ளீஸ் அன்னதானம் பண்ணுங்க, இல்ல டொனேட் பண்ணுங்க கேட்டது இல்ல. ப்ளீஸ் யாருன்னா எதனா ஒரு இது பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கேன் யாருக்கிட்டையாவது? இல்ல. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, அன்னதானன்ற பேர்ல நான் ஏமாத்துறேன்னா உங்ககிட்ட காலி டப்பா கொடுத்துட்டு போறேனா? இல்ல. உங்ககிட்ட அன்னதானன்ற பேர்ல காலி டப்பா எதனா கொடுத்துட்டு போறேனா? சாப்பாடு கொடுக்குறேன்ல, உணவு சாப்பாட்டுல எதனா குறை இருக்கா? இல்ல. சொல்றேன், பொதுவா அன்னதானன்ற பேர்ல ஏமாத்துறான், அன்னதானன்ற பேர்ல ஏமாத்திருக்கிறான் சொல்றான். அது அண்ணாமலையார் பார்த்துப்பாரு. இந்த மாதிரி சொல்றாங்க. யார்கிட்டயும் காசு கேட்டது கிடையாது, அதுவா வரத பண்ணுவேன், அது வரலனாலும் பண்ணுவேன். காலி டப்பா கொடுக்கறது கிடையாது. சாப்பாட்டுல எதனா குறை வைக்கிறேன்னா விளம்பரத்துக்கு இதுக்கு இல்ல. சாப்பாட்டுல எதனா குறை வைக்கிறேன், சாப்பாடும் கொடுத்துட்றேன். ஒரு சாதம் ஒரு சாதம் அண்ணாமலையாருக்கு தெரியும், உங்களுக்கு சாப்பிட்றவங்களுக்கு தெரியும். இன்னொன்னு, சில பேர் இவ்வளவுதான் சாப்பாடு கொடுக்குறான், இவ்வளவு பெரிய வீடியோ போடுறான்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. எதுக்கு? எந்த சாப்பாடு ஒரு மனிதனுக்கு பத்தாதா? சொல்றேன், இவ்வளவு சாப்பாடு போடுறான், இவ்வளவு பெரிய வீடியோ போடுறான்னு சொல்லி வச்சுக்கிறாங்க சில பேர். சாப்பாடு இதுதான் ஐயா. ஓகேங்களா? இல்ல நான் இவ்வளவு சாப்பாடு எடுத்துட்டு வந்து போட்டு இவ்வளவு பெரிய வீடியோ போட்டா ஏத்துப்பீங்களா நீங்க? எப்படி ஏத்துக்கிடுவாங்க? அதாவது இந்த அன்னதானம் கொடுக்கறது, இவ்வளவு பெரிய வீடியோ எதுக்கு போடுறேன்னா, இந்த அன்னதானம் கொடுக்கறது நான் ஒரே இடத்துல அன்னதானம் கொடுத்துட்டு, இப்ப உங்ககிட்ட நேர நாமலையில அன்னதானம் கொடுத்துட்டு
ரமணாசுரத்துல இருந்து ஈசான்லிங்கம் வரைக்கும் வீடியோ எடுக்கல. ஒரே ஒருத்தருக்கு மட்டும் அன்னதானம் கொடுத்துருக்கேன். நான் நித்தமும் அன்னதானம் கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் அன்னதானம் கொடுத்துருக்கேன். அன்னதானம் கொடுக்கறவங்கள தான் வீடியோ எடுக்கிறேன். நான் ஒரே ஒருத்தருக்கு இவ்வளவு சாப்பாடு கொடுத்துட்டு இவ்வளவு பெரிய வீடியோ எடுக்கிறேன். அது தவறான விஷயமா இல்லையா? முக்கியமான வீடியோ எடுக்கலையா? வரிசையா கொடுத்துட்டு தானே போறீங்க. நான் உங்க யாருக்கிட்ட பேசிட்டு இருந்தாலும், நான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாலும் இந்த பக்கம் சாப்பாடு வாங்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகேங்களா? சும்மா இவன் தேவையில்லாம அன்னதானன்ற பேர்ல ஏமாத்திட்டு இருக்கான்ற அந்த பேச்சு பேசுறாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு சொல்றேன், ஒரு வேளை உங்களால முடிஞ்ச அன்னதானம் பண்ணிப்பாரு. ஒரு வேலைக்கு ஒரு சுவையாவும் பேக் பண்ணியும் எடுத்துட்டு போய் ஒரு மாசத்துக்கு பண்ணிப்பாரு. ஒரு நாளைக்கு சொல்லுங்க. அப்படி சொல்ல வேண்டாம். அவங்களால சேவை பண்ண முடியுமான்னு என்ன பார்க்க சொல்லு. காசை போட்டு செய்ய சொல்ல வேண்டாம். செய்யற சேவையில அவங்கள வந்து கலந்துக்க சொல்ல முடியுமான்னு பாருங்க. அதுக்கே முடியாது. அப்புறம் எங்க காசு இருக்கு? சொன்ன மாதிரி போட்டும் போகட்டும் கண்ணனுக்கு. இல்ல அது இப்ப கொஞ்ச நாளா வந்து இந்த வார்த்தைகள் வருது. வந்த பிரச்சனை அது 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 பிரச்சனை கிடையாது. உண்மையை பேசணும். சில உண்மைகளை பேசித்தான் ஆகணும். என்ன சாமி சொல்றது? எந்த சாமியார் இது வரைக்கும் அன்னதானம்ன்ற பேர்ல ஏமாத்தி இருக்கிற, எந்த பொதுமக்களை ஏமாத்தி இருக்கிற, எந்த ஸ்பான்சரை ஏமாத்திக்கிற, எந்த சப்ஸ்கிரைபர் ஏமாத்தி இருக்கிற, கொடுக்கறது நீங்க மட்டும் நீங்க மிச்சம் வச்சுக்கலையே. இல்ல நானே வச்சு இல்ல அது திட்டமே நான் வைக்க போறேன். கொடுத்தீங்களா? எங்களுக்கு தானே கொடுத்தீங்க. சாமி இருந்தாலும் கொடுக்கறாரு. சாமி ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு அரிசி பருப்பு எல்லா விலையும் ஏறிட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த தரத்தையும் குறைக்க கூடாது, டெய்லியும் போறதையும் நிறுத்தக்கூடாதுன்னு ஏதோ கடவுளுடைய இதுல ஓடிட்டு இருக்கோம். இவனுங்க 365 நாளும் இவங்க யாரோ காசு கொடுத்த மாதிரி, இவங்க கொடுத்ததை நாங்க ஏமாத்துற மாதிரி இந்த வார்த்தைகள் பேசலாமா? தவறு. அன்னதானம்ன்ற பேர்ல என்ன ஏமாத்துற? உங்களுக்கு மனசாட்சி சொல்லு. என்ன நான் உங்களை ஏமாத்தி இருக்கேன்? உங்க யாருன்னா ஒருத்தரையோ இல்ல இந்த வீடியோ பாக்குற யாரோ ஒருத்தரையோ என்ன ஏமாத்தி இருக்கிறேன் நான்? இல்ல எல்லாத்துக்குமே ஒரு நாள் முன்ன பின்ன லேட் ஆகும். அவ்வளவுதான். மித்தபடி உணவு வந்துருது எங்களுக்கு. இப்ப 2 நாள் நேரமா வந்துட்டு இருக்குது. இது எங்களுக்கு சாமி இப்ப 2 பேர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். 2 பேருக்கு 500 ரூபாய் ஒரு ஆளுக்கு சம்பளம். 1000 ரூபாய் இப்ப எக்ஸ்ட்ரா தான் செலவு பண்றேன். நான் எக்ஸ்ட்ரா செலவு பண்றேன்னு யாருக்கிட்ட கேட்கறேன்? இன்னைக்கு எக்ஸ்ட்ரா செலவு பண்றேங்க அப்படின்னு கேட்கறேன். 4 மணிக்கு 2 பேரும் எக்ஸ்ட்ரா போட்டு மறுபடியும் இன்னைக்கு வர வைக்கிறோம். ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் சம்பளம் எக்ஸ்ட்ரா, இன்னொரு ஆளுக்கு 500 ரூபாய் சம்பளம். ஏன்னா பேக் பண்ணணும், சாப்பாடு செய்யணும், பேக் பண்ணணும். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் இப்ப எக்ஸ்ட்ரா எனக்கு செலவு. நான் யாருக்கிட்ட கேட்கறேன்? என்ன அன்னதானன்ற பேர்ல வந்து அந்த வார்த்தைகள் வரலாமா? யாரும் நான் இது வரைக்கும் ஏமாத்தி இருக்கிறேன். நீங்க 4 வருஷமா பாத்துருக்கீங்க. ஒரு சின்ன இடத்துல கூட நீங்க ப்ளீஸ் அன்னதானம் பண்ண கீழே இருக்கிற நம்பர் கூகுள் பே அனுப்புங்க, மேல இருக்கிற நம்பர் அப்படின்னு என்னைக்குன்னா சொல்லியிருக்கேன். சொல்லியே கிடையாது. அண்ணாமலையார் கொடுக்குறாரு, எடுத்துன்னு வந்து தரேன், அவ்வளவுதான். அவர் கொடுக்கலனாலும் யாரோ மூலியமா என்னுடைய மனசுல ஊந்து ஏதோ ஒண்ணு போடா எத்தனை போடா. ஏன் எனக்கு தலையெழுத்தா? நான் என்ன கேட்கறேன்? அன்னதானம் தான் கொடுத்து வீடியோ பண்ணணும் தலையெழுத்தா? அன்னதானமே கொடுக்காம அவன் சாமியார் எடுத்து வீடியோ போட்டுக்கிறான். சொல்ல புரியுதுங்களா? அன்னதானம் தான் கொடுத்து வீடியோ எடுக்கணும் தலையெழுத்தா? அன்னதானமே கொடுக்கல, அவன் சேனல் வீடியோ தூக்கின்னு வரான். சாமியாரை காமிச்சு இந்த மாதிரி இந்த சாமியார் இப்படி பேசுறான். அவன் சாமியாரே கிடையாது. சும்மா இப்படி மேல காவி போட்டானே அவன் சாமியார் ஆக்கிடுறான். அவன் பேசுறது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போட்டு சம்பாதிக்கிறானுங்க. நானாவது சாப்பாடு போடுறேன். அது வெறும் சம்பாத்தியம் தான். அன்னதானமே கொடுக்காம வெறும் சாப்பாடு மட்டும் இந்த வீடியோ மட்டும் எடுத்துட்டு இந்த 4 மணி நேரம் சும்மா சாப்பாடு எதுவுமே கொடுக்காம, சாமி நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க, வீட்டுல இருக்கிறவங்கள பத்தி சொல்லுங்க. ஐயோ நீங்க அப்படி வண்டிங்களா வீடியோ எடுத்து என்னால தானே போட தெரியும். யூடியூப்ல வீடியோ போடுற வியாபாரம் பண்றவங்க வேற, நாங்க அன்னதானம் கொடுக்கறவன அன்னதானம்ன்ற பேர்ல கமர்ஷியல் பண்றாங்க, ஏமாத்துறீங்க அப்படின்றது அது எப்படி இருக்கும் நீங்க சொல்லுங்க. எனக்கு வெறும் வீடியோ போட தெரியாதா? இல்ல காலி டப்பா கொடுத்து வீடியோ போட தெரியாதா? புடிச்சுக்கோ சாமி, வச்சுக்கோ. இதுக்கு 80 ரூபா 90 ரூபா ஆகுது சாமி. இதுக்கு 80 ரூபா 90 ரூபா ஆகுது, 80 ரூபா ஆகுது. எல்லா சாமியாருக்கும் 10 ரூபா கொடுத்து வீடியோ எடுக்க தெரியாதா? காசு பசிய போய்கிடுமா? காசு பசிய போய்கிடுமா? இது தவறான விஷயமா இல்லையா? கொடுத்து சாமியாருக்கு பழக்கணத்து யாரு அத முன்ன புடிச்சு இந்த மாதிரி பேசும்போது ஒண்ணு இல்ல. என் பிள்ளைங்க பேசுறாங்க, அன்னதானம் இன்னைக்கு தேதியில 24ஆம் தேதி அன்னதானம் சொல்லிட்டு என் பிள்ளைங்க பேசுறாங்க. என் பிள்ளைங்களை தவறா பதில் போட்டு போடுறான். அப்பா வந்து ஏமாத்தி சம்பாரிச்சா அடுத்து பிள்ளை ஏமாத்தி சம்பாரி இன்னும் ஏமாத்தி இது வரைக்கும் நான் சம்பாரிச்சுக்கிறேன். ஒரே ஒரு சொல்லட்டுமா? இதுனா அரசியலா? நான் நல்லது பண்றதுக்கு குழந்தைங்களை இறக்குறேன். டேய் வாங்கடா இன்னொருத்தனை அழிக்கலாம், குடும்பத்தை காலி பண்ணலாம் வாங்கடா அப்படின்னு இறக்குறேன். இதுனா அரசியலா? இதுனா ஏமாத்து வேலையா? நல்லது பண்றதுக்கு அடுத்த தலைமுறையில டேய் இந்த மாதிரி இவ்வளவு பேர் வந்து நம்மள மாதிரி அவங்க அப்பா அம்மா மாதிரி இவ்வளவு பேர் ஆளு இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் நீங்க நல்லது பார்க்கணும். அந்த காலத்திலே ஒரு பாட்டு பாடி வச்சிருக்காங்க, தொண்டுக்கென்றே அலைவா ஊருக்கு பகையா. அது மாதிரி ஊருக்கு நாம பகையதான் ஆகணும். நம்ம எவ்வளவுதான் தொண்டுக்கு போனாலும் பகை ஆனாலும் அதனால அப்படி நம்மளுக்கு தெரிஞ்சா போதும், அடுத்தவனுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. உங்க கைக்கு உள்ளது என்ன செய்றீங்களோ அதை மட்டும் செய்யுங்க ஐயா. உண்ணாமலை சம்மத புண்ணியத்துல
கால உள்ள மட்டும் கட்டுள்ள மாறாமல் கம்பீரம் குறையாமல் கைத்தடி இல்லாமல் கண்ணொளி மங்காமல் நீங்களும் நீங்களோட வாரிசும் நீங்களும் உங்களுடைய மனையாளும் தீர்க்க ஆயுளோடு தீர்க்க சுமங்கலியாக ஆள் போல தலைத்து அருகு போல வேறென்று பால் போல பொங்கி மூங்கில் போல் பண்ண வைத்து முசியாது வாழ்வீர்கள் அண்ணாமலை சமையல அண்ணாமலையார ஆணை இது இதுல எவன் என்ன சொன்னு காலையில் கேட்காதீங்க. இல்ல அது ஆமா. வருத்தம் எப்படின்னா நம்ம போன மாசம் வந்து வெறும் 12 நாள் 10 நாள் தான் அன்னதானம். மீதி 20 நாள் எப்படி கொடுத்தான்? எப்படி கொடுத்தான் அவன்? தெரியணும். எங்க இருந்து கொடுத்தான்? மரம் எதனா அவங்க வீட்டுல காய்க்குதா? இல்ல கள்ள நோட்டு அடிக்கிறானா? ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கிற இவர் வந்து சாப்பிட்டீங்களான்னு வந்து இறங்கி வண்டி நிறுத்தி கொடுத்துட்டு போறாரு. என்ன இதோட சொல்றேன்? எண்ணம் 1000 பேசுவோம். ஒரு காஞ்ச மரம் தான் கல்லடி போடும். சும்மா இருக்க மரம் கல்லடி போடுமா? மரம் காஞ்சிருச்சு இப்ப. அப்ப மரம் வளர்த்திருச்சுடா. அப்ப இனி விட்டாச்சுன்னா மேல வந்துருவான். அப்ப இவனை எப்படி கவுக்குறது? போன் போட்டு நான் யாரையும் கூப்பிடுறது இல்ல. நீ போன் போட்டு ஆளை கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்க. இவனும் போன் போட்டு என்ன சுத்தி 20 பேர் உட்காந்துருப்பாங்க. அது தேவையாது. போலி விளம்புறது. சரி சார், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவே அப்பன் சரி சார். உண்மையா மட்டும் நம்ம செஞ்சா போதும். எதுவுமே சிறப்பா இது கடைசி வரல மூவ் பண்ணுவீங்க. அது எந்த நமச்சிவாசம். நன்றி. கடைசி வரல மூவ் பண்ணுவீங்க. உங்களுக்கு இந்த அருள் பாக்கியம் கிடைச்சது. அன்னதானம் செய்யணும்னு பாக்கியம். நமச்சிவாசம். எனக்கு இன்னும் எந்த அளவுக்கு கொண்டு போறாரே தெரியல. எல்லாமே நல்லதே நடக்கும் சாமி. 11 நாளா சிவா நான் இப்போ பௌர்ணமி முடிச்சு இப்போ கிளம்புனேன். திங்கக்கிழமை கிளம்புனேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனேன். யாசை கடுக்கலான்னு தான் போனேன். ராமநாதபுரம் போகிறோம். எங்கேயுமே நிற்க விடல. கோயிலுக்கு கொண்டு போய் 11 நாளில் 11 கோயிலை கொண்டு போய் அப்பனை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே திருப்பி கொண்டு வந்து இங்கே விட்டுட்டாரு. எங்கேயுமே நிற்க விட மாட்டேங்கிறாரு. அதேதான். இப்போ மறுபடியும் இப்போ காசி கும்பமேளாவுக்கு போகலான்ட்டு என்ன பண்ணுறதே தெரியல. நல்லபடியா போயிட்டு வாங்க சாமி. ஆனால் காசு இல்லைன்னா நம்மளுக்கு கசக்குது, வலிக்குதுதான். அப்ப ஏதோ ஒரு வழியில் கொடுப்பாரு. கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை. கண்டிப்பா சாமி. வேற எதுவுமே யாருக்கு எந்த தீங்கு செய்யலனாலும் பரவாயில்ல. உட்காந்துரு கம்முன்னு உட்காந்துரு. கண்டிப்பா சாமி. அதான் சாமி, நம்ம நல்லது செய்யலனா கூட பரவாயில்ல. நல்லது செய்யறவங்க தடுத்தனாதான் உன்னை வந்து அந்த பாவம் வந்து எடுக்கும். வாமா. நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. நமச்சிவாய நமக. சாமி வாங்க. ஆமா சாமி. ரெண்டா? ரெண்டு. ஓம் நமச்சிவாய. சந்தோஷம். போயிட்டு வாங்க. மகிழ்ச்சி. நமச்சிவாய. எத்தனை ஐயா? நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. நல்லா இருக்கீங்களாம்மா? வா. பார்த்து வா. நமச்சிவாய சாமி. என்ன அம்மா போறாங்க? அப்படியே போயிட்டு சரி. நமச்சிவாய. 2 பேருக்கும் சேர்த்தா? இல்ல ஒண்ணு சரி. நமச்சிவாய. நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? பிள்ளைங்களை போய் பாக்குறீங்களா? இப்போ பேரனுக்கு போறான்னு பாருங்க. ஏதோ பெரியவன் சின்னவன் ஏதோ அது மருமக. எது மருமக? அது இந்த பக்கம் ரைட்ல போகாது. இது மருமக. அது வந்து மருமகளோட தம்பி. ஓஹோ, சரி. ஃபேமிலியா வராங்களா? எங்க பையன் சென்னையில் வேலை பார்க்குறான். சரி. சந்தோஷம் சாமி. நமச்சிவாய. சந்தோஷம். மகிழ்ச்சி. வாங்க. தேங்க்ஸ்மா. டிஷர்ட் கொடுத்தா அம்மானால இன்னும் டிஷர்ட்டே வரல. ஓம் நம சிவாய. சாப்பிடுப்பா. அப்பா பிள்ளைலாம் பிரிச்சுக்குங்க. அந்த வேலை வச்சுட்டு வந்துருந்தா நம்மம்மா. சாப்பிடுங்க. வாங்க. புளிசாதம். நமச்சிவாய நமக. சாப்பிடுங்க. சித்தரங்க காணோம். சரி. பாத்ரூம் போயிருக்காரா? சரி, கொடுத்துருங்க. நமச்சிவாய நமக. மகான் எங்கம்மா? அவருக்கு சொந்தக்காரங்க இருந்தாங்களே, இருக்கிறாங்களா? அவருக்கு பெரம்பூர் சொந்த ஊருங்க. இல்லப்பா, அவர் இறந்தது வந்து எல்லாருக்கும் தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் தெரியாது. சொந்தத்துக்கு தெரியாதா? சொந்தத்துக்கு தெரியாம எப்படி அப்புறம் எப்படி யாரு சொல்றது? அவங்க சொந்தம் யாருக்குமே தெரியாதா? ஒரு மாசம் பாருங்க. இல்ல, அவங்க பிள்ளைங்களுக்கு கூட தகவல் சொல்லலையா? தெரியாதுங்க யாருக்குமே. அங்க இருக்காங்க. இல்ல, உங்களுக்கு தெரியுமா அவங்க பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு தெரியுமா?
அவர் எதுவுமே ஃபோன் நம்பர் எதுவுமே வச்சில்ல. கல்யாணமே கிடையாது. கல்யாணம் இல்லை. அவங்க தம்பி அண்ணன் அண்ணன் கூட்டம் இருக்காங்க. ஆ அண்ணன் கூட்டம் இருக்கிறாங்களே இல்லையா அது கூட தெரியாது. அட கடவுளே கடவுளே, எதுக்குமே யாருக்குமே தெரியாமலே போயிடுச்சு அவர் இறந்தது. இது ரொம்ப வருத்தமா இருக்கு. யாருன்னா ஒருத்தருக்காக தெரிஞ்சு அவங்க வந்து அவங்க சொந்தத்தில் யாருன்னா ஒருத்தர் வந்து இது பண்ணிருக்கலாம். நமச்சிவாய நமக்கு இறைவா. நமச்சிவாய வாங்க 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 வாங்க. சாப்பிட்டீங்களா? நமச்சிவாய் நமச்சிவாய். ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக்கு. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. தண்ணி பேரில் ஒன்று. ஓம் நமச்சிவாய். போயிட்டு வாங்க ஐயா. அதில் என்ன கோச்சிக்கிறது இருக்கு? சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டேன்னு சொல்றது சந்தோஷமான விஷயம். சில பேர் இந்த பக்கம் சாப்பாடு வாங்கி வச்சு இந்த பக்கம் வாங்கி வச்சு இந்த பக்கம் வாங்கி வேஸ்ட் பண்ணுவாங்க. அது நல்லதுக்கு தான் சொல்றேன். அதுதான் வேஸ்ட் ஆகக்கூடாது உணவு. ஓம் நமச்சிவாய். எத்தனை ஐயா? யாருடைய உழைப்பா இருந்தாலும் அந்த உழைப்பு வேஸ்ட் ஆகக்கூடாது. நம்மளுக்கு யாருடைய உழைப்பா இருந்தாலும். நமச்சிவாய் நமச்சிவாய் ஐயா. ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். போயிட்டு வாங்க ஐயா. நமச்சிவாய் வாங்க ஐயா. நமக்கு வணக்கம் வணக்கம்ண்ணா வணக்கம்ண்ணா. ஏமலண்ணா. நமச்சிவாய். என்னவா? நமச்சிவாய் நமக்கு. நான் மலையாரி கரோகரா. எவ்வளோ நான் போயிட்டு வரேன் பஸ் பேரு? அது நான் சொல்றேன். திரும்பி போயிடலாம். வந்து சொல்றியா நீ? 300 தான் 2 பேருக்கும். 300 கொடுத்துட்டுமா? 300 கொடு சொல்றேன். நீ போயிட்டு வா. அது கால் மாத்திட்டு வரேன்ல. நான் தான் 2 நாள்ல காசு தரேன்ல. நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளில போயிட்டேன். அதனால தரேன். திங்கள் சேவல் தான் போவேன். திங்காம் சேவல் தான் போக முடியும். அளவு மட்டும் எடுத்து வச்சு. திங்காம் செவ்வாய்க்கிழமையா? அப்போ உனக்கு எப்போ கொடுக்கட்டும்? நீ எப்போ நாளும் சாப்பாடுலாம் கொடுத்துறாரு. கொடு 4 நாள் அல்லே கொடு. வாங்க இருங்க. நமச்சிவாய நமக. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. வாங்க ஐயா. 2 ஐயா. நமச்சிவாய நமக. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. 1 2 2 ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. 1 ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. 1 ஓம் நம சிவாய. நமச்சிவாய். நீ போய் அங்கே போனால் ஃப்ரீ கால் மாற்றிடுவாங்களா? ஃப்ரீ கால் அளவு போட்டு எடுத்துக்குவாங்க. எடுத்துட்டு எவ்வளோ நாளில் கொடுப்பாங்க? அவங்க ஒரு வாரம் 2 வாரத்தில் கொடுத்துருவாங்களா? சரி சரி. போனால் ஒரு நாள் ஃபுல்லாகிடும். உனக்கு மட்டுமா எல்லாருமே ஃப்ரீ கால் கொடுக்குறாங்களா? ஃப்ரீ கால் தான். எந்த இடம் அது? வர இருதான் கேட்குறேன் நான். ஏன்னா காலில் அவங்க யாருன்னா பயன்படுத்தமே. 1 நமச்சிவாய். 2 ஒரு நாள் ஆயிடுது. நான் எல்லாமே எக்ஸசைஸ் பண்ணணும். எப்படி போட்டு எப்படி சாப்பிட்றது எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு நாள் 1 நாள் ஆயிடாங்க போனோம். அதனால தான் நான் அமாசி பார்த்துட்டு ஐயா 4 நாள் இருந்துட்டு போறேன். நீங்க இங்கே செட்டில் ஆயிட்டீங்க. 48 நாள் சொன்னேன். 48 நாள் ஆயிடுச்சா இல்லையா? ஆயிடுச்சு. அப்புறம் என்ன? வீட்டுக்கு போங்க. இங்கெல்லாம் இருக்காதீங்க. ஏன் கஷ்டப்பட்டு நிற்கிறீங்க? வீடு இருக்கும் போது எத்தனை வேணும்? கூட இருந்தா யாரா நீங்க? போடு போடு போடு. 2 ஓம் நமச்சிவாய். வந்து அமாசை கஷ்டம் போவோம். 500 ரூபாவா இருக்குது. நீ போயிட்டு வந்து எவ்வளவு செலவாகுதுன்னு பார்த்துட்டு நீ கொடு. ஊருக்கு போயிட்டு வந்து கால் மாத்திக்கோ. சரியா? எங்க ஜிப்மர்ல ஃப்ரீயா மாத்துறாங்களா அந்த காலு? நாங்க தானே மாத்திடுறோம். ஃப்ரீயா மாத்துறாங்களா? அதான் மாத்துறேன். எல்லாருக்குமே மாத்துறாங்களா? இருக்கும். அந்த அட்டை இருக்கணும். அட்டை எப்படி போட்டீங்க நீங்க? நான் அதே ஹாஸ்பிட்டலே பண்ணேன்ல ஆபரேஷன். ஓ, அங்க ஆபரேஷன் பண்ணதால உங்களுக்கு அங்க பண்ணி தராங்க. உடனே பண்ணிடுவாங்க. புது வெளியில பண்ணவங்களுக்குலாம் வெளியில காலில் அவங்களும் அந்த அட்டை எடுத்து போனா எந்த ஹாஸ்பிட்டல் அங்கே போனால் பண்ணி கொடுத்துறாங்க. ஜிப்மரில் போய் பார்த்துக்குங்க. கால் இல்லாதவங்க அது அண்ணன் கட்டைக்கால் பண்ண இலவசமா பண்றாங்களாம். பண்ணிக்கங்க. சரி, நான் நீ போயிட்டு வா. பஸ் பேர் போயிட்டு வா. நீ போயிட்டு வந்து சொல்லு. சரியா? சாப்பிடு. நீ மட்டுமா? நீ அன்னைக்கே கேட்ட இதனால நீ காசு இல்லை என்கிட்ட. அதனாலதான் இல்லை. நான் 2 நாள் கழிச்சு பாக்குறேன் நான். சரி, நான் வரேனா? நமச்சு தூங்குறீங்களே உட்காந்துன்னு டயர்டா இருக்கீங்களா? எத்தனை சாப்பாடு சாமி? 2. ஓம் நமச்சிவாய. வா வாங்க சாமி. ஓம் நம சிவாய. சாமி ஓம் நம சிவாய. ஒன்று ஓம் நம சிவாய. எத்தனை சாமி? யாருக்கு வாங்கிட்டாங்களா? எல்லாரும் வாங்கிச்சா? சந்தோஷம்.
நிறைய போன்ல பாத்துருக்கோம். சாப்பிட்டு என்ன ஊருமா நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பாடு கொடுங்க. சாப்பிட்டோம். தண்ணி வாங்கி வாங்கம்மா. நமச்சிவாயம்மா, ரொம்ப நன்றிம்மா. வாங்கம்மா வாங்க. ஏய் ஏய் சிம்பா, சரி 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 ஏய் பாபா. ஆமா ஆமா. ஓ, இந்த வரிக்கு வர வைக்கிறதுக்காக நாங்க என்னென்ன பாடுபட்டோம் தெரியுமா? நாங்களே ரெடி பண்ணிடலாம் கூட நினைச்சோம். ஃபேக்டரி ஆரம்பிச்சு இந்தடா. இது யாருக்கு 3? ஒண்ணு உங்களுக்கு, சிம்பாக்கு ஒண்ணு. டே சிம்பா இருந்தா அண்ணாண்டே போடுறாரு. வாங்கிங்க சாமி, சாப்பாடு வாங்கிங்க. அதுனா அது அதுவுமே போட்டோமா? இரா அங்கேயா நீ வேற இந்த கதை. சாப்பிடா 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 சாப்பிடா. சிவாய நமக. நமச்சிவாய நம. ஐயா சாமி சாப்பிட்டீங்களா? தண்ணி நமச்சிவாய. அவருக்கு கொடுத்துட்டு தானே போவீங்க? அங்கே ஒருத்தர் படுத்துட்டு நாங்களும் ஃபுட்டு தான் வருவாங்க. அங்கே வருவாங்க, செட்டாண்ட வருவாங்க. யாருக்கு வேணுமோ, ஏன்னா நம்ம ரெகுலராக கொடுக்குறோம். அதனால யாருக்கு வேணுமோ அங்கே வருவாங்க. ஒரு 30 சாப்பிட்ற மாதிரி எடுத்து வந்தோம், கொடுத்துட்டோம். நீங்கள் வரது எங்களுக்கு தெரியாது. நாங்களும் மிஸ்டர் மண்புழு சொல்லி அவருக்கு சேனல் வச்சுருக்கோம். கோயில் விமர்சனம் வாங்கி கொடுக்குறோம்னு சொல்லி வாங்கணும். என்னால் முடிஞ்சு வாங்கியிருக்கேன். டெய்லியும் கொடுக்குறோம். சரி சரி. அதான் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் நானும் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நாங்கள் அங்கே நின்ன உடனே வருவாங்க. யார் யாருக்கு பசிக்குதோ எல்லாம் வருவாங்க. இல்லை அங்கே படுத்துருக்கிறேன். அதான் தம்பி சொன்னால் அதுதான் நம்ம ஆறுன அடிச்ச உடனே அந்த ஆறுனை கேட்டு தூங்கி யாருன்னா சாப்பிடணும்னு நினைக்கிறோம். சாப்பிட்டுருந்தவங்க வர மாட்டாங்க. இல்லை எங்கிட்டையும் சொன்னாங்க சாப்பிட்டு அதுதான் சாப்பிட்டதும் வர மாட்டாங்க, சாப்பிடாதான் வருவாங்க. சரிங்க, சரி நன்றி. வாங்க என்ன சேனல்? மிஸ்டர் மண்புழு. சரி, நமச்சிவாய். வாங்க நமச்சிவாய் வாங்க. நான் வரேண்ணா. அங்கே பேசுனா கேட்காது. நான் அதே மேடம் அங்கே மைக் அங்கே வச்சிருக்கீங்க. நமச்சிவாய் வாங்க. சாமி வர சாமி. ஆறு நடிக்கிறதுக்கு மியூசிக் போடுறாரு இவரு. ஒண்ணா இல்ல சாப்பிட்டு சாப்பாடு வீண் பண்ணாரு. அதுக்காக சொல்றேன். நமச்சிவாய். எத்தனை ஐயா? 2. ஓம் நமச்சிவாய். எத்தனை தாத்தா? 2 தாங்க. பாண்டிச்சேரியா எங்க போய் இந்த ஆளை காணா? 5-6 நாள் ஆகுது வந்து. நம்ம கேட்டா எம்எல்ஏ தானே போய் தேடுன்றாங்க ஒருத்தங்க. நமச்சிவாய். எத்தனை ஐயா? 2. நமச்சிவாய். நேற்று கார குழம்பு 1. வாங்க வாங்க சாமி. என்ன இருக்கு, என்ன வேணுமோ சொல்லுங்க. எல்லாமே இருக்குது உள்ள. கல் தோசை போட்டுமா, மசால் தோசை போட்டுமா, பீச் பரோட்டா போட்டுமா? அப்ப நீங்க கேட்டது அப்படிதானே இருக்குது. என்ன இருக்குதுன்னு நீங்க கேட்டீங்க. எனக்கு தேவையான புளிசாதம் இருக்குது. ஓம் நமச்சிவாய். என்ன வேணும் உங்களுக்கு? கல் தோசையா? வண்டி எத்தும் போவா. நீ ஒண்ணுல ஒரு 10 இன்ச்சு வண்டி தூக்கின்னு போய் நட. நீயே எடுத்துக்கோ சொல்றேன். எல்லாரும் சாப்பிட்ட உடனே மாத்திரை சாப்பிடணும். சாப்பிடுங்க. ஒண்ணு கொடு. நமச்சிவாய் நமக. 1 நமச்சிவாய் நம்ம 1 கொடு. சாமி நைட்ல இருந்து இன்னும் தூங்குறாங்க. அது சரி சரி சாப்பிடுங்க. இன்னொன்று கொடுத்துரும். சாம்பார் எவ்வளோ புளி சாதம்? இன்னொன்று கொடுத்துறேன். போயிட்டு வாங்கம்மா. நமச்சிவாய். ஐயா அம்மா வணக்கம்மா. வணக்கம். வாங்கம்மா. நீங்க பண்ற சேவைலாம் ரொம்ப நன்றி. நீங்க அந்த இதுவெல்லாம் சொல்றீங்க எனக்கு அதெல்லாம் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு எனக்கு. நீங்க எங்க அண்ணாமலையார் தான் இந்த மறுபிறவி எடுத்து வந்த மாதிரி எனக்கு அப்படிதான். எந்த ஒரு மனுஷனுமே சொல்ற தெளிவா புரிஞ்சுங்க. எந்த ஒரு மனித பிறப்புமே
பாட்டி கூட சொல்லும் பாருங்க, மனித ஜென்மம் கடவுளாக, எந்த ஒரு மனுஷ பிறப்புமே கடவுளாக முடியாது. இதை புரிஞ்சுக்கங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில, இப்ப இருக்கிற காலகட்டத்தில் எந்த ஒரு மனித பிறப்புமே கடவுளாக முடியாது. அவங்க உடம்ப பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இங்க கை வைக்க சொல்லல, எங்களுக்கு ரொம்ப மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. நீங்க இந்த சேவை என்னைக்கும் நீடிக்கணும், உங்க குடும்பம் நல்லா சேமமா இருக்கும். நீங்க கூட்டா செய்யறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றிமா. நீங்க ஒரு நாளும் நீங்க பேசுறீங்க பாருங்களா, அதுங்கெல்லாம் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க 1000 மனசு கஷ்டத்தோட இருந்தா அந்த இதுவெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப அப்படியே கால் பண்ணலாம்னு நினைப்பேன். சரி உங்களை என்ன டிஸ்டர்ப் பண்ணலாம், உங்களுக்கு 1008 இது இருக்கு. உங்க உடம்ப ஃபர்ஸ்ட் பார்த்தேன், அதுக்காகவே நான் இன்னைக்கு வந்தேனே. உங்களை நேரா பார்த்து பேசணும். இங்க கை வச்சு நீங்க பேசுறீங்க, இரும்புறீங்க, அப்பெல்லாம் ரொம்ப எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இவ்வளவு சேவை செய்யறவங்களுக்கு இது ஒரு இதுவா அப்படின்ட்டு உங்க உடம்ப ஃபர்ஸ்ட் பார்த்துங்க. ரொம்ப நன்றி நீங்க செய்யறது. உங்க பசங்க பேசுனாங்க, அதுவும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்த்தது. நீங்க எல்லாரும் செய்யறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதுவும் சாப்பிடலையா? இல்லப்பா, நண்டு வந்து இருக்கிறேன் அப்பா. கோயிலுக்கு பெரியவங்களை கூட்டிட்டு போயிருந்தேன். யார் எது சொன்னாலும் நீங்க எதுவும் பண்ணிக்காதீங்க. எப்படியோ பேசுறாங்க உங்களை பத்தி, அதெல்லாம் நாங்களும் பாக்குறோம். அதெல்லாம் எதுவுமே இது பண்ணிக்காதீங்க. நீங்க இந்த இது பண்றீங்கனாக்கா 1008 இன்னல்கள் வரதா செய்யும். அதெல்லாம் நீங்க எதுவுமே இல்லை. உங்களை பார்த்தாதான் எங்களுக்கு மனசு திருப்தியா இருக்கு. எங்களுக்கு அண்ணாமலையாரை பார்க்க முடியலன்னா கூட உங்களை தினமும் பாக்குறோமா, நீங்க ஒரு சொல்லு பேசுறதெல்லாம் எங்களுக்கு அப்படியே மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கு. அந்த தினம் ஒரு கதை ஒன்று சொல்லி அதெல்லாம் பேசுறதெல்லாம் ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஒரு நிமிஷம் போயிட்டு வாங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்க சென்னையில இருந்து வரோம். சென்னையில எங்க இருக்கீங்க வீடு? சென்னையில கோயம்பேட்டில் இருக்கோம். ஒரு தடவை நாங்க எங்க குழந்தை, எங்க பேத்தி பிறந்ததுக்காக இது கொடுத்துருக்கோம், அன்னதானம். அப்போ வந்து பார்த்துருக்கோம் 2 மாசத்துக்கு முன்னாடி. கும்பலா வந்து பேட்டியை தாங்க. சரிங்க. அது தினம் நான் ரொம்ப நாளா பாக்குறேன். பார்க்காத இருக்க முடியாது என்னால. உங்க இது ரொம்ப நாளா ரொம்ப நன்றிமா, உங்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றி. பாக்குறோம். உங்க உடம்ப பாத்துங்க, அது சொல்றதுக்குனே நான் வந்தேன். இங்க நீங்க தொட்டு உடம்பு முடியல, இரும்ப சொல்ல, அந்த நாய்கிட்ட நீங்க அது பண்ண சொல்ல என்னால இருக்க முடியல. இந்த நாய்கிட்ட இது பண்ணாத இருக்க முடியல. அந்த கருப்பு நாய் ரசத்தெல்லாம் போறீங்களா, அதெல்லாம் பார்க்க இந்த குழந்தை சேவை செய்யுதுனாக்கா இந்த குழந்தைக்கு உடம்பு தும்புறாரு, உடம்பு இப்படி இருக்கே அப்படின்னு எங்களுக்கு அதுதான் ரொம்ப மனசு கஷ்டமா. ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நீங்க உடம்ப பாத்துங்க. சரிங்கம்மா. எல்லாருமே உங்க கூட்டா நீங்க செய்றீங்கல்ல, எல்லாருமே நல்லா இருக்கணும். நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. ஒரு நிமிஷம் இருங்க. கண்டிப்பா சொல்றேங்கம்மா. இந்தாங்கம்மா, இது வாங்கணும்னு இப்ப வந்தோம்னாலே ஓம் நமச்சிவாய. நாங்க குடுக்க சொல்ல. ஆமா, இப்பதான் ஒரு ஐயா வாங்கிக்குவாங்க. நாங்க வர சொல்ல இல்ல, இப்பதான் ஒரு 3 மாசமா கொடுக்குறோம், 3-4 மாசமா கொடுக்குறோமா. 4 மாசம். இதை வாங்கணும் உங்க கையால அப்படின்னுட்டே வந்தேன் நானு. உங்களை பார்த்து உடம்ப பார்த்துங்க, அது சொல்றதுக்குன்னே மெயினா நான் நன்றி. ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. சரியில்லை, எனக்கு ஜுரம். இப்ப கூட டேப்லெட். ஐயோ, நீங்க உடம்பு பாத்துக்கங்கம்மா. இல்ல, டேப்லெட் இப்ப வர வழியில வாங்கி அங்க உட்காந்து போட்டுட்டு நான் வரேன். சாப்பாடு எனக்கு ரொம்ப இல்லப்பா. ஒரு சாப்பாடா சாப்பிடுங்க. ஒரு இல்ல எதனா ஒரு சாப்பாடு சாப்பிடுங்க. இல்ல பிடிங்க பரவாயில்ல, சாப்பிட்டு பாருங்க. வாங்க ஐயா. நமச்சிவாய நமக்கு. உடம்ப பாத்துக்க. கண்டிப்பாங்கம்மா. ரொம்ப நாளைக்கு நீ இருக்கணும்ப்பா. இப்படி இருக்கிறவங்களாம் ரொம்ப நாளைக்கு இருக்கலாம். அந்த இவரு இறந்துட்டாருல, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அது ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அந்த இன்னொருத்தர் அவங்க வீட்டுக்கு இட்டுன்னு போயிட்டாங்கல்ல, அந்த இவரு குருஜி, அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க பேசுனதெல்லாம் தினம் உங்களை நாங்க பார்த்துன்னு தான் இருக்கோம். உங்களை பார்த்தாதான் எங்களுக்கு திருப்தியா இருக்கு. குழந்தைங்களாம் உங்களை மாதிரியே சூப்பரா, நீங்க உங்க அம்மா அப்பா நல்லா உங்களை வளர்த்துருக்காங்க. நல்லா உங்க அம்மா அப்பாவுக்கு தான் உங்க புகழ் எல்லாம் சேரணுமே. எல்லாம் நல்லா வளர்த்துருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் உங்க குழந்தைய நல்லா பேசுறாங்க. நல்லா இருக்கு. நன்றி, ரொம்ப நன்றி. நீங்க சாப்பிட்டு போங்க. சரி, எப்படி இருக்குன்னு சாப்பிடுங்க. அது சொல்றாங்கல்ல, எப்படி இருக்குன்னு சாப்பிடுங்க. எங்க பையனுக்கு கல்யாணம் ஆனாக்கா நாங்க வரோம். கண்டிப்பா எல்லாமே நடக்குமா, நல்லதே நடக்கும். ஒரு தடவை 4 மாசம் முன்னாடி அப்போ வந்து உங்களை பார்த்தோம். எங்க பேரன் குழந்தைக்கு பிறந்த நாள் நீட்டா உங்களுக்கு அன்னதானம் கொடுக்க சொல்லி வந்து கும்ப எல்லாரும் வந்து பார்த்தோம். அது வீடியோல கூட இருக்கோம். இதுக்காக தான் நான் வந்தேன். நீங்க மனசு அப்படியே இங்க தொட்டு இரும்பின்னு இருக்கிறீங்களா, அது பார்த்து நேரா சொல்லணும்னு முக்காவாசி அதுக்காக தான் வந்தேன். ரொம்ப நன்றி உங்க அன்புக்கு. பாத்துங்க, உங்களை மாதிரி இருக்கிற எல்லா தாய்மார்களுடைய
அந்த ஒரு வேண்டுதல் என்னை வந்து எந்த ஒரு நோயுடைய உச்சத்துக்கு போகாம காப்பாற்றணும்னு நம்புறேம்மா. எல்லாரும் நன்றிம்மா. நல்லா இருப்பீங்கப்பா, நல்லா நீ சேவை செய்ப்பா, நல்லா இருப்பப்பா. நீங்க பேசுறதெல்லாம் கரெக்டா, உங்களை பத்தி தப்பா பேசுறதெல்லாம் அதெல்லாம் நீங்க இது எதுவுமே பண்ணிக்காதீங்க. நீங்க பண்றதை பண்ணிக்கினே இருங்க. சரிங்க. உங்களுக்கெல்லாம் நாங்க ஆதரவா இருப்போம், நாங்க ப்ரேயர் பண்ணுறோம். நன்றி. இன்னும் உங்களை பத்தி நாங்க நினைக்காத தெய்வத்துக்கிட்ட வேண்டாத அண்ணாமலை ரொம்ப நன்றிங்க. வேண்டாத நாங்க ரொம்ப தெரியல. நன்றிங்க. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, உடம்ப நல்லா பார்த்து. சரிங்கம்மா. அதுக்காக தான் சரிங்கம்மா. வந்தேன். சரிங்கம்மா. வாங்கம்மா. மச்சானே நான் கேட்டேன், சரிங்க. அவரை கூட பார்த்திருக்கேன். கண்டிப்பா சொல்றேன். சரி, எல்லாரும் நல்லா இருக்கணும். நீங்க இந்த கூட்டு குடும்பமா நீங்க செய்யறீங்கல்ல இந்த இது அன்னதானம், எல்லாருமே நல்லா இருக்கும். நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. அதுக்காக தான் நம்ம பத்திரமா போங்க, சாப்பிட்டு பத்திரமா போங்க. என்னண்ணா வேணும்? சரி, சரி. வரேன்ப்பா. வாங்க வாங்க. பார்த்துக்கோ, உடம்பு பார்த்துக்கப்பா, கிளாஸ்ல இருந்து அவங்களுக்காக நான் கொடுக்குற ஒரு அன்பளிப்பு. சாப்பிடு நமச்சு பாருங்க. உடம்பு பார்த்துக்கப்பா. சரிங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா உடம்பு இந்த மாதிரி இருக்குல்ல, அதுதான் எனக்கு. சரியாயிடுமா? அந்த தாத்தா அங்க இருக்காருல்ல, அவரு இப்பதான் போய் அவரு எப்படி நேத்து இருக்காரு? போய் பார்த்துட்டு வந்தேன். நல்லா இருக்காரு. கொஞ்சம் உடம்பு முடியாம தான் இருக்காரு, தலைலாம் தொங்கிடுச்சு. வீடியோ போடுறேன். நேத்து தான் போய் பார்த்துட்டு வந்தேன். தலை வந்து அவங்களே இறந்துட்டாங்க. சுத்தமா உடம்பு வந்து சாப்பிட மாட்டேன்றாராம். சுத்தமா உடம்பு இப்படி ஆயிட்டாரு. இல்லப்பா, அவருக்கு வயசு. பார்க்கலாம். நீங்க உங்க உடம்பு பாத்துங்க, அதுக்கப்புறம் எல்லாரும். நன்றி நன்றி. நம்ம பத்திரமா போயிட்டு வாங்க. சரிப்பா. கூட நான் திறந்து தரேன். என்ன பண்ண போறீங்க? கை கழுவணுமா? பெருசா பாருங்க. ஓம் நம சிவாய. வாங்கி வாங்கி ஒண்ணா. தரேன் 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 தரேன். ரெண்டு சாப்பாடு. என்ன ஊர் நீங்க? என்ன ஊரு? மனநிலையே ரொம்ப மோசமா இருக்கு. பகவான் சரணம், பகவதி சரணம், தேவன் பாதம். ஒரு செட்டு குத்துரு. நல்லா இருக்கா தம்பி? நல்லா இருக்கியா? ஞாபகம் தான்மா அவனை சாவித்திரி பாட்டி எடுத்து வந்தா 2-3 வாட்டி வந்து க்ளீன் பண்ணிக்கிறான். வாங்கிக்கப்பா வாங்கிக்கப்பா. உங்க கூட இருக்கிறவங்களா? சரி வாங்கிக்க. என்ன ராம, பசங்க நல்லா இருக்கிறாங்களா? சந்தோஷம் ராம. பாட்டி எடுத்த 2-3 வாட்டி வந்தா வந்து க்ளீன் பண்ணிக்கிறான். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு ரோகரா, பார்வதி பரமேஸ்வரனுக்கு ரோகரா, சிவாய திருச்சிற்றம்பலம். தற்கொலை பண்ணிக்கலாங்களாம கிரிவலப்பாதையில் இதில் தங்கியிருந்தாங்களா ரூம்ல, ஃபேமிலியோட தற்கொலை பண்ணிக்கிறாங்களாமே. பாய் அப்பலாம் பாய் சொல்றேன் வரும்போதே. எம்பட்டி வாயங்க. சி உங்க அம்மா எங்க? இப்படி போதே ரோட்ல வண்டிக்கு போகுது இல்ல, கேட்கவும் இல்லையா? இப்படி போகுது வண்டி. சாமி கூப்பிடு. நமச்சிவாய். டெய்லி குத்துந்தாங்கிற அங்க சாப்பாடு அதோட முடிஞ்சிடும். அதனால வாங்கிடா சாமி, வாங்கிக்க சாமி. சாப்பாடு இது வரைக்கும் வரல, அதோட முடிஞ்சிடும் சில நேரம். ஆமா, அதனாலதான் சாப்பாடு 1 மாசம் ஆயிடுச்சா? நீங்க வேற 1 மாசம் ஆகுது. ரமணா சாத்தான் நிறுத்தி போன வாரம் கூட கொடுக்குறோம். நீங்க பாக்கலையா? சரி வாங்க. நமச்சிவாய். அம்மா நல்லா இருக்கிறாங்களா? சந்தோஷம். நமச்சிவாய். வாங்க சார். வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம் சார்.
ரசிகர் என்ற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லைங்கம்மா. நாங்க வந்து காரைக்குடி. ரொம்ப நன்றிங்க ஐயா. போன முறை அந்த போய் பார்க்கணும்னு நினைச்சா பார்க்க முடியல. காரைக்குடிங்களா? நேற்று தான் பிள்ளையார்பட்டி வந்தோம். அப்படியா? பிள்ளையார்பட்டி வந்துட்டு சாமி பார்த்துட்டு அங்க புதுக்கோட்டையில அந்த சண்முகம் தாத்தான்னு ஒருத்தர், ஆமா சேர்த்திருக்கீங்க. ஆமா, அவரை போய் பார்த்துட்டு நேற்று தான் பார்த்துட்டு வந்தோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நன்றி. 2 பேரும் உங்களை பார்க்க பார்க்க முடியல. முடியல. ராவத்திரி பாட்டியை பார்க்கறதுக்கு ஒரு மெனக்கட்டு வந்தோம். அப்படிங்களா? பார்த்துட்டு வச்சுதான் எல்லாமே. சரி, நமச்சிவாய் நமச்சிவாய். பார்த்தே எல்லாமே பார்த்தோம். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப இந்த நன்றிங்க. வட்டம் இறங்க முடியல, கூட்டமா இருக்கறனால இப்படி கார்ல. சரி சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷங்கம்மா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உங்களுடைய அன்புக்கு உங்களுடைய நன்றி. நல்ல வளர்ச்சியில இருக்கீங்க, நல்லா உங்களுடைய இது போயிட்டு இருக்குது. நன்றி. நல்லா பண்ற சேவை வந்து டிசைனுக்கு அருமையா பண்ணிட்டு இருக்கீங்க. நன்றி நன்றிங்க ஐயா, நன்றிங்க. சரி பார்க்க முடியலன்னு ஒன் டே சரி வரோம். அப்படிங்களா? நாங்க போறது சாப்பாடு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. சரி, இந்த ரவுண்ட் அப்படியே திருப்பி கொடுத்துட்டு போலாம். அப்படி போயிட்டு திரும்பி எடுத்து வந்து கொடுத்துட்டு போறேன். வர வழியெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாம் கொடுத்து எல்லாம் பெரிய சாப்பிட்டு இருக்காங்க. சரி. பாட்டில் இதையும் பார்த்தேன். பார்த்து வந்துட்டு போயிட்டா அப்படின்னு. நமச்சிவாயம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம் வணக்கம்ங்க. படம் கொடுங்க. சாப்பாடு கொடுத்துருவோம். சாப்பாடு நம்ம சாப்பாடு எப்படி இருக்குன்னு ஒரு உங்களுக்காக அது நிக்கிற மாதிரி இருக்குங்க. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்க. நான் இத்தனை பேர் சொல்லியிருக்கோம்ல. ஆமா ஆமா, நான் உங்களை பார்க்கறேனே. அது. ஆரம்பத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றிங்கம்மா. கொரோனா டயத்துல நீங்க ஆரம்பிச்சீங்கல்ல, ஆமாங்கம்மா. அதுல இருந்து நன்றி பார்த்துக்கிட்டு நன்றிங்கம்மா. இருக்கேன். பார்த்துதான் அதை வச்சு எல்லாரையும் பார்த்துட்டேன். புதுசாதம் காலியா? அம்மா, ஓம் நமச்சிவாய நமக. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்க. நீங்க எல்லாருமே சொல்றாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. உங்க ஊருக்கு இது நமச்சிவாய். உங்க ஊருக்காரங்க அளவுக்கு நாங்க பண்ண மாட்டோம், இருந்தாலும் எங்களால முடிஞ்சது பண்ணியிருக்கோம். சிவாய் நமச்சிவாய். ஐயா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. ஓம் நம சிவாய். ரொம்ப நன்றிங்கம்மா, உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. நமச்சிவாய். கேட்டேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேங்கம்மா. நாங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிருங்க. கண்டிப்பாங்கம்மா, சொல்லுங்க. கண்டிப்பாங்கம்மா, கண்டிப்பாங்கம்மா. நமச்சிவாய் ஐயா, சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க brother. நமச்சிவாய். ரொம்ப நன்றிங்க ஐயா. ಶಿರಯ ಅಮರ್ವಿತದೆಂತೊಲ್ ಅರುಣಾಚಲ அகிலம் பழித்திடும் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல இப்படி தப்புனையே நினைத்தாய் இனி யாரிடுவார் அருணாச்சல ீடும் அன்னை பெரிதருள் துதிவோ இதுவோ உனதருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ
தாய் போல எனக்குன் அருளை தந்தனை ஆளுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெருணாச்சலா காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்து நொழிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா புத்திரமுத்தருக்கெனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளி அருணாச்சலா பூர்வாள் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணா